முதலமைச்சரும் நடிகருமான விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் கடந்த 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. விஜய் ரசிகர்கள், தாவேக ஆதரவாளர்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் 7ஆம் அறிவு, ராஜா ராணி, மெர்சல் ஆகிய படங்களில் நடித்த நடிகை மீஷா கோஷல் அண்மையில் ஜனநாயகன் படம் பார்த்தது குறித்து தனது சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டார். அப்போது சிலர் நீட் தேர்விற்கு எதிராக போராட்டம் நடக்கும்போது இப்படி பண்ணலாமா என்றும் சிலர் காட்டமாக தற்குறி என்றும் கமெண்ட் செய்து வந்தனர். அதை பார்த்து கடுப்பான நடிகை மீஷா கோஷல், இப்படி மோசமாக பேச எந்த கட்சியில் இருந்தாவது உனக்கு காசு கொடுத்தாங்களா என கமெண்ட் செய்தார். இதனைத் தொடர்ந்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட நடிகை மீஷா கோஷல், உலகத்தில் ஏராளமான நடிகர் நடிகைகள் இருக்கிறார்கள், ஆனால் தளபதி விஜயின் ரசிகர்கள் மட்டுமே ஏன் இவ்வாறு விமர்சிக்கப்படுகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. நாங்கள் எங்களுடைய பணத்தை செலவழித்து திரையரங்கிற்கு சென்று எங்களுக்கு பிடித்த நடிகரின் படத்தை பார்க்கிறோம். அதை கொண்டாடுவதில் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருவருக்கு படம் பிடிக்கவில்லை என்றால் அவர் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் தேவையற்ற விமர்சனங்களை மற்றவர்கள் மீது திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருடைய படத்தை பார்க்க வேண்டும், பார்க்க கூடாது என்பதை முடிவு செய்வது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என தெரிவித்தார். இல்ல, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. உலகத்துல அத்தனை ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் இருக்காங்க. And everybody has a personal choice whom they can love, who they can follow, whose movie they should watch, who they don't want to watch. It's a personal choice. Just because we are all followers and fans of Thalapathy Vijay, we are getting hate for what reason? Abdi enna thappu panntom? We have been waiting for this film since almost January. Adukku munadi from the time the movie was announced. We are going and celebrating our heroes movie. We are enjoying. நாங்க காசு போட்டு அந்த சீட்ல போயிட்டு உட்காந்துட்டு கை தட்டுறோமோ, ஆடுறோமோ, இல்ல அழுறோமோ, உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா? போகாதீங்க. Who's begging you? But why are you going and commenting unnecessarily, showing hate for no reason? It is not your personal thing, right? உங்களுக்கு என்ன? Which hero am I watching or whose movie am I watching or not watching? இப்போ இதே வேற ஹீரோ இருந்தா நீங்க பேசுவீங்களா? இவ்ளோ பேச மாட்டீங்க இல்லையா? நீங்க ஃபாலோவோ பண்றீங்க. ஆனா நான் just because இப்போ நான் இவ்ளோ இந்த போட்டோஸோ வீடியோஸ் போடுறேன், நான் இந்த படம் போய் பார்த்திருக்கேன்னா unfollow, தற்குறி. என்ன, ஒரு குட்டி குழந்தை கூட உங்களை விட புத்திசாலி and more matured இருப்பாங்க. You don't like it, don't watch. It is a personal choice. Live and let live. It is my wish what I watch and what I don't watch. என்னை அன்ஃபாலோ செய்ய விரும்புபவர்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரும் எனக்கு கட்டளையிட முடியாது. எனக்கு பிடித்த நடிகர்களின் படங்களை நான் தொடர்ந்து பார்ப்பேன். போராட்டங்களை பற்றி பேச விரும்புபவர்கள் நேரில் சென்று தங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். சமூக வலைதளங்களில் போலி கணக்குகளை பயன்படுத்தி மற்றவர்களை விமர்சிப்பது சரியான அணுகுமுறை அல்ல. நீங்கள் போராட்டத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்பவர்கள் முதலில் தாங்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் சிந்திக்க வேண்டும் என நடிகை மீஷா கோஷல் கூறினார். நீ விஜய் சார் படம் பாக்குறீங்க, அப்ப we are going to unfollow you. Unfollow. If you're so immature and stupid, please unfollow. Please leave my page and let me be in peace. எனக்கு என்ன பண்ணுமோ நான் அதுதான் பண்ணுவேன். If I like Thalapathy Vijay sir's movie, I will watch. If I like Surya's movie, I will watch. If I like Ajit's movie, I will watch. I will decide which movie to watch and which movie not to watch. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க போய் பாருங்க. அது ஏன் காசு, ஏன் decision. You have no rights to come to my page or in that matter anybody's page, any fan's page. It's not your personal problem and we are not hurting you people. நீங்க protest பத்தி பேசணுமா போய் பேசுங்க. and just இங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு டிபி இல்லாத பேஜ்க்கு பின்னாடி உட்காந்து just notifying people, நீங்க என்ன பண்ணீங்க, அங்க protest போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க just இங்க இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து நோண்டிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். You are not doing anything good. So please just stop this act. And உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. Don't question other people what they are doing. Do your job. அது மட்டும் பண்ணுங்க. விஜய் சார் பண்றத பண்றாங்க. நீங்க vote பண்ணிருக்கீங்களா? Be happy that he is making you proud. vote பண்ணலையா? Just sit
and do whatever you want to do in the next elections. This is a completely different topic. Please have the maturity. Protest ஒரு பக்கம், படம் ஒரு பக்கம். ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு இல்ல நாளைக்கு வந்து உங்களோட ஃபேவரட் ஹீரோட மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா பார்க்க மாட்டீங்களா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சைடுல நீங்க ஃபாலோ பண்றீங்க, இன்னொரு சைடுல நீங்க வந்து ஹேட் கமெண்ட் போடுறீங்க. தற்குறி ஏன்? Just because I am clapping and enjoying and dancing and having fun of my hero's film when it is on in the theaters and I am enjoying it. அவ்வளவுதான். அது மட்டும் தான் என்னோட தப்பா? லூசா பண்ணீங்க. ப்ளீஸ் grow up. திரைப்படத்தையும் அரசியல் போராட்டத்தையும் ஒன்றாக கலக்கக்கூடாது. நான் திரையரங்கிற்கு சென்று ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து கொண்டாடியதுதான் தவறா என்று மீஷா கோஷல் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதேபோல நடிகை சனம் ஷெட்டி கம்யூனிஸ்ட் அலுவலகமான தீநகர் பாலன் இல்லத்தில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜனநாயகன் திரைப்படம் பார்க்க சென்றதால் தன்னை ஜோக்கர் என அழைக்கிறார்கள் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக்கு புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே. நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் அ பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என் கையில இந்த மைக்கு புடுங்கி இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? Just because I watched the movie of my favorite star, I don't become a joker. If you are really democratic, then you should allow me to speak out freely. மேடை பேச்சாளர் முத்துக்குமரனும் ஜனநாயகன் திரைப்படம் பார்க்க சென்றதால் சிலர் அவரை தாக்கி பேசி வந்தனர். அது குறித்து வீடியோ வெளியிட்ட முத்துக்குமரன், நான் போராட்டத்திலும் கலந்து கொண்டேன், ஜனநாயகன் படம் பார்க்கவும் சென்றேன். இரண்டும் செய்தால் என்ன தப்பு இருக்கிறது? கேள்வி கேட்பவர்கள் போராட வந்துவிட்டு பிறகு கேள்வி கேளுங்கள் எனவும் தெரிவித்தார். இங்க நடக்கிற போராட்டம் ஜனநாயகத்துக்கானது. ரொம்ப முக்கியமா சென்னையில் நடக்கிற ப்ரொடெஸ்ட் பத்தி, சென்னையில தமிழ் மக்களுடைய போராட்டம் பத்தி வர விமர்சனங்கள்ல ஒண்ணு ஒரு பிரிவினை ஏற்படுத்தினாங்க. எப்படி ஜனநாயகன் திரைப்படம் பார்க்குறவங்களாம் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களாம் ஜனநாயக படம் பார்க்கணும். இல்லையே, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. நான் ஜனநாயகம் படமும் பார்த்தேன், ப்ரொடெஸ்ட்டும் பண்ணேன். ஏன்டா ரெண்டும் பண்றேன்? ரெண்டு பண்ணா என்ன தப்பு? ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை இந்த போராட்டத்துக்கும் கொடுக்கணுங்கிறதா முதல் நாள்ல இருந்தே பேசுறேன். போராட்டத்துக்கு வர்றவங்களை நீ ஏன் டெல்லிக்கு போலன்னு கேட்கறது, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களை நீ அந்த துறை சார்ந்தவன், இந்த துறை சார்ந்தவன் கேள்வி கேட்கறதை விட்டுட்டு போராட்டத்து களத்துக்கு வந்து எல்லாரும் கேள்வி கேட்கணும், தாழ்மையோட கேட்கிறேன். தங்களுக்கு பிடித்த நடிகரின் படத்தை பார்ப்பதால் சிலர் திட்டமிட்டே தங்களை தாக்கி பேசுகிறார்கள் என அடுத்தடுத்து திரை பிரபலங்கள் தெரிவித்து வருவது சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.